எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பவும் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் அடுத்த டிஷ்ஷோட. இன்னைக்கு என்ன லஞ்ச் எங்கள் வீட்டில் அப்படின்னா மட்டன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பண்ண போகிறேன். தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி இருக்கும், நல்லா ஒரு டார்க் கலராக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கலர் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதே கலர் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணாக்கா சூப்பராக அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ மட்டன் போட்டு இன்றைக்கி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் அதே மாதிரி மட்டன் பிரியாணி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். அந்த கலரும் டேஸ்ட்டும் அப்படியே வரும். நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் தனி மிளகா பொடியெலாம் போட்டிங்கனாக்கா, மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. அது மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டும் வராது, அந்த கலரும் வராது. இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அந்த கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாது, நல்லாயிருக்கும். நார்மலாக பிரியாணி கொஞ்சம் சாப்பிடும்போது திகட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் திகட்டாது. இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அந்த மாதிரியே இருக்கும். தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சீரக சம்பா போட்டு. அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் நான் வச்சுருக்கேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆட்டு குடல் ஃப்ரை. எப்பயுமே ஆட்டு குடல் வாங்கினாக்கா நான் கிரேவி வச்சுருவேன். இட்லிக்கு கிரேவி வைப்பேன், இல்லை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி வச்சுருவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நாளாச்சு ஃப்ரை பண்ணி. நான் ஃப்ரை பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன், கிரேவியாகவே வச்சுட்டு சாதத்துக்கு போட்டுப்பேன். அப்புறம் மீதி இருந்துச்சுனாக்கா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வச்சுருவேன். இன்றைக்கி பிரியாணி பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆட்டுக்குடல் ஃப்ரை. இது க்ளீன் பண்ணி உள்ளார வச்சுருக்காங்க. இதை ஃபுல்லாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் சுண்ணாம்பெல்லாம் தடவிட்டு இந்த டர்க்கி டவல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ளைனாக வச்சுட்டு அதை சமைப்பாங்க. அது சமைக்கக்கூடாது. அப்படி இதில் இருக்கிற சத்தம்லாம் வேணும் இல்லைங்களா, இதுதான் நம்ம குடல் புண்ணெல்லாம் ஆற்றும். அதை விட்டுட்டு அதெல்லாம் சுரண்டி ப்ளைனாக ஆக்கக்கூடாது. அவ்வளவும் கறி இது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெந்நீரில் போட்டு அந்த கடையிலே க்ளீன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வீட்டிலலாம் க்ளீன் பண்ண முடியாது. இந்த ஸ்மெல் அடிச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, அதனால் அதுவும் க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம். அது மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ க்ளீனாக உட்காந்து க்ளீன் பண்ணவும் தெரியாது. அவங்கன்னா கடைக்காரங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு உள்ளே போட்டு அங்கேயே பொம்பளைங்கள்லாம் இருப்பாங்க, நல்லா ஒரு குச்சி மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுத்துருவாங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணி சுத்தமாக கொடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி கடை இங்கே இருக்குது. அதனால் க்ளீன் பண்ணியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளார குடல் இருக்கும். இந்த பேகுக்குள்ளே அந்த க்ளீன் பண்ண குடல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எடுத்தால் தெரியுதா பாருங்க, இந்த பேகுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே அந்த குட்டி குடல்லாம் உள்ளார போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ண பாருங்க. உள்ளார இருக்கா, எல்லாமே க்ளீனாக இருக்குது, ஸ்மெல்லே இல்லை. இப்போ நான் வெந்நீர் ஊற்றி இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நான் சமைப்பேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் பொடி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் குழம்பு வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், ஃபுட் பாய்சன் இல்லாமலும் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில். அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன். இப்போ மட்டனையுமே வேக வச்சு தான் எடுக்க போகிறேன். மட்டனை பிரியாணிக்கு வேக வச்சு ரெடி பண்ணிப்பேன். குடலையும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி மட்டன் பிரியாணியும் ஆட்டுக்குடல் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. அப்புறம் ரைத்தா போட போகிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அந்த கூட இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. கண்டினியூஸாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறோம், மஞ்சள் பொடி எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். எப்படி க்ளீனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம சமைக்கிற சமையலே இருக்குது. இதை சரியாக க்ளீன் பண்ணாமல் மஞ்சள் பொடி லெமன்லாம் போட்டு ஊற வைக்காமல் நம்ம செஞ்சோம்னா ஒரு கவுஸ்தன்மை வரும். அதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி செய்கிறதால நம்மளுக்கு ஃப்ரையும் நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஃபுட் பாய்சன் இல்லாமல் இருக்கும், சாப்பிட ஆசையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இன்றைக்கி உங்களோட ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு. அது மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பிரியாணிக்கு மட்டனை வந்து எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது குடலையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குடலை வந்து நான் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ண மாட்டேன். மொத்தமாக தான் போட்டு அப்படியே பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ மட்டனை வாஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை குக்கரில் போட்டுருவோம். போட்டுட்டு அப்புறமா குடலை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் போடுறேன், மஞ்சப்பொடி போடல பாருங்கள். மஞ்சப்பொடி போட்டால் அந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணியோட கலர் வந்து வராது. அதனால் இந்த பிரியாணிக்கு மட்டும் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கலை. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு விசில் ஹையில், அப்புறம் சிம்மில் வச்சுருவேன். 2 விசில் சிம்மில் வச்சு எடுத்துருவேன். கரெக்டாக இருக்கும். இப்போ குடலை வந்து இந்த மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணி ஸ்மெல்லே இல்லை பாருங்கள். அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க. அதனால தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைனாக்கா அந்த குடல் பக்கமே போக மாட்டேன் நான், ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு. இப்போ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சிசராலேயே அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு இதை டவல் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா டர்க்கி டவல் மாதிரி. இது அப்படியே சிசர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாக்கா நல்லா அருவாமனையில் வச்சுட்டு கீழே உட்காந்து கட் பண்ணிடலாம். குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். டக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்கள், குடல் இப்படி மொத்தமாக அப்படி இருக்கா. இதை ஒவ்வொரு பீஸாலாம் நான் எடுத்து வச்சு கட் பண்ண மாட்டேன். இப்படி மொத்தமாக அப்படி பிடிச்சிட்டு அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படி கையில் வச்சுட்டே கட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிடுவேன். அது ஏற்கனவே நல்லா க்ளீனாக கழுவி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்காது. நல்லா பிசைஞ்சு கழுவுனா தான் எனக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எனக்கு வந்து அந்த தண்ணி கழுவுற தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்கணும். அந்த அளவுக்கு நான் அதை வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். இதை வந்து ஒவ்வொன்றா நாடா மாதிரி எடுத்து கட் பண்ணால் லேட் ஆகிடும். அதனால் அப்படி ஒன்றா பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் முன்னாடிலாம் ஒன்றா எடுத்து தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருப்பேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி பழக்கமானதுக்கப்புறம் இப்படி பழகிட்டேன் நான். இப்படி பழகினதால எனக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சி விடுங்க. அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சுருங்க. நல்லா பூ மாதிரி வெள்ளையாடும் கழுவுனீங்கன்னாக்கா. கழுவுறதுலனா வெள்ளையாகணுமே தவிர சுண்ணாம்பெல்லாம் போடக்கூடாது. சுண்ணாம்பெல்லாம் போட்டிங்கன்னா வயிற்றுக்கு கெடுதி ஆகிடும், வயிறு புண்ணாயிடும். ஆக்சுவலாக இது சாப்பிட்றதே வயிறு புண்ணு எல்லாம் ஆறும் நம்மளுக்கு. ஆட்டோட குடல் சாப்பிட்டிங்கன்னா நம்ம குடல் சுத்தமாகும், புண்ணெல்லாம் ஆறிடும். அல்சர் இருக்கிறவங்கலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு காரம் இல்லாமல் சமைச்சு கொடுக்கணும். எப்படி கழுவிட்டேன் பாருங்கள், பூ மாதிரி. இப்போ 4-5 வாட்டி வாஷ் பண்ணதால் தண்ணியே கிளியர் ஆகிடுச்சு. சூப்பராக கழுவிட்டு மஞ்சப்பொடியும் ஒரு லெமனும் புழிஞ்சி போட்டு ஊற வச்சுட்டேன். மட்டன் வேகிற வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையானது, ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ லெமனும் போட்டு நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடிட்டேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், க்ளீனாக. அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்கும். வந்து நம்மளுக்கு இதை சாப்பிட்டாக்கா குடல் புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்கிறாங்க. க்ளீன் பண்ண தெரியாமல் நம்ம இதை வாங்காமே விட்டுருவோம் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, குடல் புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். உடம்புக்கு நல்லது இது. அதில் தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி சாப்பிட முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுருங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம சமைக்கணுன்றதான் கிடையாது. எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி சமைக்க வச்சுப்பேன். அந்த குடலுக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஏதாவது அந்த பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன் நான். இப்போ பிரியாணிக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சமாக நெய்யும் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு போட்டு குடலையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பிரியாணி தாளிக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் பூ எடுத்துருக்கேன், கல்பாசி எல்லாமே ஒன்றா போட்டு தாளிச்சிடலாம். குடலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த மட்டன் வேக வைக்கிற மாதிரி தான். 1 விசில் ஹையில், 2 விசில் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வெங்காயம் நல்லா பெருசாக இருந்துச்சு, கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் நடுவில் கீறிட்டு போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி அப்படியே மிக்சியில் 1-2 அடித்து ஊற்றுங்க. ரொம்ப கூழ் மாதிரி அடிக்காமல் ஒரு விழுது மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது. அப்படி தனித்தனியாக நிற்கிது. அதோட டேஸ்ட் வந்து பிரியாணியில் சேர மாட்டேங்குது. அதனால தான் இப்போலாம் நான் அரைச்சியே போட்டுடுறது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன்.
இது காரத்துக்கு தனி மிளகாத்தூள்லாம் சேர்த்துறாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி கிடைக்காது. சக்தி மசாலா மட்டும்தான் நான் போடுவேன் இந்த பிரியாணிக்கு. தலப்பாக்கட்டி ஸ்டைல்னாலே சக்தி மசாலா தான். ஏன்னா அதில் தான் அந்த கலர் கிடைக்கும், அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதில் காரம் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வேறு எந்த மசாலாவோ காரத்துக்கு தனியாக எந்த பொடியுமே நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சக்தி மட்டன் மசாலாவிலேயே கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேக வச்சுருந்த மட்டனையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கிளறிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன், 1 கரண்டி அளவுக்கு தயிர். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுருங்க. அரிசிலாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் சேர்த்தே இப்போ உப்பு போட்டுட்டேன். போட்டு கிளறிட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். அதனால் எனக்கு வந்து வேலை இல்லை. தண்ணி வந்து வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சூடு பண்ணிட்டேன். 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கிரேவியே 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதனால் 4 டம்ளர் தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. 1 டம்ளர் எடுத்து வச்சிடுறேன். சாதம் வேகாத மாதிரி இருந்தால் மட்டும் அது கொஞ்சம் ஆட் பண்ணி நான் வந்து சரி பண்ணிக்குவேன். இல்லைனாக்கா அதுவே போதுமானதாக இருக்கும். இல்லைனாக்கா குழஞ்சிரும் ரைஸு. நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றுனதால் டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடும். எப்போயுமே நான் வெந்நீர் வந்து சூடு பண்ணிப்பேன். அவசரமாக வேலை செய்கிறப்பெல்லாம் இப்படி தான் சூடு பண்ணிடுவோம். ஒரு சைடு இங்கே வதக்கிறப்ப அது பேசாமல் சூடாகிட்டு இருக்கும். டக்குன்னு இதை எடுத்து ஊற்றிடலாம். வெந்நீரை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையாயிடும். தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டு கிளறி மூடி வச்சுட்டேன். அது ஸ்டவ்வை வந்து அந்த பக்கம் மாற்றி வச்சிடலாம். அடிக்கடி கிளறிக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த பக்கம் வச்சுட்டு நான் அதையும் சேர்த்தே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட்டுக்குடலில் வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இரும்பு வாணலில் பண்ணுறேன். அதான் இன்றைக்கி ஸ்பெஷல். இரும்பு வாணலில் பண்ணும்போது நல்லா செவக்க வறுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் பெருசாக இருந்துச்சு, அதனால் அதை சீவிட்டு போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கும் தக்காளி அரைச்சி தான் போட போகிறேன். இதுக்கு ஒரு 2 தக்காளி நல்லா ஒரு நைஸாக அரைச்சிட்டு போட போகிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்துட்டு தக்காளியும் அதில் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஈஸி தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு அந்த க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் லென்த்தியாக வர்ற மாதிரி இருக்கும். இது ஈஸி தான். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. காரத்தை அதிகமாக போட்டுட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க. காரம் கம்மியாக இல்லைன்னா கரெக்டான காரம் போட்டிங்கன்னா எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவாங்க. கறி மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு அடி பிடிச்சிரும். இரும்பு வாணலில் செய்யும்போது அடி பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். அதனால் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச குடலை வந்து இது கூட சேர்த்துக்கணும். நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. ஒரு விசில் ஹையில் வச்சேன், அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டேன். 2 விசில் இல்லை, இப்போ நான் 3 விசிலாகவே வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். அது சொல்ல மறந்துட்டேன். 3 விசிலாகவே வச்சு எடுத்துட்டேன். எனக்கு குடல் பாருங்கள் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் 3 விசில் வச்சு எடுத்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி இதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டுக்கால் சூப்பு, நெஞ்செலும்பு சூப்பு, குடல் குழம்பு இல்லைனாக்கா ஃப்ரை இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, உடம்புக்கு நல்லது. பாருங்கள் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். தண்ணி வந்து பபுள் மாதிரி வரும். அந்த சமயத்தில் சில பேர் வந்து தம் போடுவாங்க. அப்படி போட்டிங்கனாக்கா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் பிரியாணி. அந்த மாதிரி செய்யாதீங்க. தண்ணிலாம் வற்றிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பதமாக இருக்கும்போது மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா சமமாக ஆக்கிட்டு மல்லித்தழை தூவிட்டு மூடியை போட்டு அந்த இடிக்கல்ல தூக்கி வச்சுட்டேன். வெயிட் 1 வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பிரியாணி அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம். நம்மளுக்கு சக்தி பிரியாணி அந்த மட்டன் மசாலா போதும். பிரியாணி மசாலா கூட தேவையில்லை. மட்டன் மசாலாவே அந்த கலரு டேஸ்ட்டு எல்லாம் வந்துடும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் இது லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க, இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். குடலும் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா செவக்க வறுக்கணும், அடி பிடிக்காமல் நல்லா சுரண்டி நல்லா வறுத்துக்கணும். என்னக்கா முன்னாடியே இறக்கிட்டிங்கன்னா தண்ணியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ரொம்ப நேரம் அதை வதக்கி வறுக்கும்போது நல்லா செவந்து வரும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை தூவி இதையும் இறக்கிக்கலாம். மட்டன் பிரியாணியும் ரெடி,
போட்டி ஃப்ரையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ரைத்தாவும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணி பாருங்கள், தம்மை பிரிச்சுட்டேன். நல்லா பொலன்னு வந்திருக்கு. திறந்த உடனே ரொம்ப கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. அதனால் அப்படியே லைட்டாக கிளறி விட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா? நல்லா தலப்பாக்கட்டி பிரியாணி கலர் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அது மாதிரி குடல் ஃப்ரை வந்து ஆட்டு குடல் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரைத்தாவும் போட்டு இன்றைக்கி எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பசியாக இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.